ஆமா அத்தை, இசை அக்காக்கு காது கேட்காதுன்றது உண்மைதான். ஆனா அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. அத்தை, தயவு செஞ்சு அக்காவை தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். தப்பா நினைச்சிடாதீங்கன்னா எனக்கு புரியல வர்ஷினி. இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் என்கிட்ட இவ்ளோ நாளா மறைச்சிங்க? தப்புதான் அத்தை. நான் எல்லாத்தையும் முழுசா சொன்னாதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. நீங்க ஜாதகம் பார்த்ததும் எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே இசையக்கா எங்க அம்மா கிட்ட தனக்கு காது கேட்காத விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. எவ்வளவோ கெஞ்சிலாம் பார்த்தாங்க. ஆனா என் அம்மா அத கேட்கல. ஓ, இசை உண்மைய சொல்ல சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் ருக்மணி என்கிட்ட மறைச்சாங்க? அத்தை அத்தை, நான் சில விஷயங்களை உடைச்சே சொல்லிடுறேன். என் அம்மாவுக்கு பேராசை அதிகம் அத்தை. உங்க சம்பந்தம் வந்ததும் அம்மாக்கு தலைகால் புரியல. எப்படியாவது உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்துடணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அக்காவுக்கு காது கேட்காத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்க நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோ, எங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாம போயிடுமோன்னு எங்க அம்மா பயந்தாங்க அத்தை. அதனாலதான் இசை அக்காவை மிரட்டி யாருக்கிட்டயும் வாயவே திறக்க கூடாதுன்னு அக்கா கிட்ட பலவந்தமா சத்தியம் வாங்கிட்டாங்க அம்மா. இசை அக்கா எவ்வளவோ கெஞ்சியும் அழுதும் அவங்க அத கேட்கல அத்தை. நீ சொல்றதெல்லாம் உண்மையா வர்ஷினி? ஆமா அத்தை, என்னோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லி சொல்லி இசை அக்காவை எங்க அம்மா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க, சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால இசை அக்காவால தன்னோட குறைய பத்தின உண்மைய உங்ககிட்ட சொல்ல முடியல. அப்போ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணது ருக்மணியா? ஆமா அத்தை, அம்மா இத மட்டும் பண்ணல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்பதான் இசை அக்காவை நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க. என்னது? இன்னொரு விஷயமா? என்ன விஷயம்? ஜாதக விஷயத்துல நீங்க என் அக்கா மேல கோவப்பட்டீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன வர்ஷினி? அதுக்கும் அம்மா தான் காரணம் அத்தை. அதுக்கும் உன் அம்மா தான் காரணமா? நீ என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அத்தை, நீங்க ஒரே வீட்ல தான் 2 பொண்ணையும் எடுப்பீங்கன்ற விஷயம் அம்மாக்கு தெரியும். அக்கா ஜாதகம் பொருந்தாம போயிட்டா அக்காவோட சேர்ந்து எனக்கும் இந்த வசதியான வாழ்க்கை கிடைக்காம போயிடும்னு பயந்துதான் அக்கா ஜாதகத்தை அம்மாவே மாத்தி எழுதிட்டாங்க. என்னது? இசை ஜாதகத்தை மாத்தி எழுதுனது உங்க அம்மாவா? ஆமா அத்தை, அக்கா உண்மைய சொன்னா எங்க அம்மாக்கு கெட்ட பேரு வந்துரும்னு தான் இசை அக்கா அந்த பழிய மௌனமா ஏத்துக்கிட்டா.